இப்போது 4 முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிறகு தேங்காய்ப்பால் மற்றும் வெல்லப்பாகு சேர்த்து நன்கு கலக்கவும். தேங்காய்ப்பால் மற்றும் வெல்லம் ஆகியவற்றை ஒன்றாகச் சேர்த்து இந்த கலவை மென்மையாகவும் கிரீமியாகவும் மாறும் வரை நன்றாக கலக்கவும். ஏலக்காய், ஜாதிக்காய் மற்றும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மெதுவாக கலக்கவும். இது உங்கள் உணவிற்கு ஒரு அற்புதமான நறுமணத்தை இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது மென்மையாக பாயும்படி மெதுவாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும். இப்ப இந்த அச்சு பாத்திரத்தை ஆவியல வேக வைக்க கவனமாக உள்ள வைக்க வேண்டும். அதன் பிறகு மூடி போட்டு வேக விடவும். வட்டலப்பம் மிகவும் உறுதியானது மற்றும் அதன் மேல் பகுதி பளபளப்பா இருக்கும். இது பாரம்பரியமான முறையில் செய்யப்பட்ட சுவையான இனிப்பு. வட்டலாப்பம் மிகவும் உறுதியானது மற்றும் அதன் மேல் பகுதி பளபளப்பாக இருக்கிறது. இந்த இனிப்பு ரமலான் பண்டிகைக்கு மிகவும் ஏற்றது. முந்திரி பருப்புடன் கூடிய இந்த சுவையான பலகாரம் நோன்பு திறக்கும்போது அனைவருக்கும் பிடிக்கும்.